Every time when Christmas comes, every believer should rededicate their lives to Christ. ஒவ்வொரு முறையும் இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்வு அதை யோசிக்கும் போது, அதை சிந்திக்கும் போது, நாம் மறுபடியும் மீண்டுமாக நம்மை மறு அர்ப்பணம் செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணம். முன்னதாக தெரியும், லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்களிலே, முதல் நூற்றாண்டிலே முதல் வருஷத்திலே சரியாக 10ஆம் மாதத்திலே வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி கீழே வந்து மேய்ப்பர்கள் நடுவில் நின்று, இதோ சகல ஜனத்திற்கும் மிகுந்த மகிழ்ச்சியூட்டும், மிகுந்த சந்தோஷம் கொடுக்கிற நற்செய்தியே மிகுந்த சந்தோஷம். Good news itself is great joy. அந்த நற்செய்தியே, அந்த நல்ல செய்தியே மிகுந்த சந்தோஷத்தை கொண்டாக்கும் அல்லது உண்டாக்கும் ஒரு செய்தி. அந்த நற்செய்தி என்ன? இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அந்த முதல் நூற்றாண்டிலே தோன்றிய அந்த தேவதூதன் சொன்ன செய்தி, அந்த நற்செய்தி என்ன? இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறவர். இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? விடுவிக்கிறவர். இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? விடுதலையாக்குகிறவர். எதிலிருந்து விடுதலையாக்குகிறவர்? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, எல்லாவற்றுக்கும் மேலாக பயத்திலிருந்து, பிசாசின் போராட்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவர், விடுதலையாக்குகிறவர், ரட்சிக்கிறவர், பாதுகாக்கிறவர் என்று பொருள். உலகத்தின் முடிவில் அதை குறித்து the last hour என்று சொல்லுகிறான் அந்த தூதன். உலகத்தின் முடிவிலே, குறிப்பாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தின் முடிவில், 7 ஆண்டுகள் முடிவிலே நடக்க போகிறதை தம்முடைய அன்பின் சீடன் யோவானுக்கு கர்த்தர் முதல் நூற்றாண்டிலேயே அதை வெளிப்படுத்துகிறார். In the very first century, முதல் நூற்றாண்டிலேயே. அப்போ அவருக்கு 90 வயது என்று சொல்லுகிறார்கள். அவர் அந்த பத்மு தீவிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறானே, அப்போ அவர் குடுகுடு தாத்தா என்று சொல்லுகிறார்கள். He was 90 years. முதல் நூற்றாண்டிலே 90ஆம் ஆண்டு அவன் ஆவிக்குள்ளாகிறான். அவன் சரீரத்தில் இருந்தானோ அல்லது சரீரத்துக்கு வெளியே இருந்தானோ நமக்கு தெரியல. அவன் போய் பார்க்கிறான். அப்படி பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே ஒரு தேவதூதன், வேறொரு தூதன் ஆகாயத்திலே பறந்து வருகிறதை அவன் பறந்து பறந்து நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாயிருந்தான். முதல் நூற்றாண்டிலே சொன்ன அந்த 10ஆம் மாதத்திலே சொன்ன அந்த தூதன் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறான். இந்த தூதன் பயப்படுங்கள் என்று சொல்லுகிறான். முதல்ல சொன்ன தூதன் என்ன சொன்னா? பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னான். தூதன் அவன் என்ன சொல்றான்? பயந்து தேவனுக்கு பயப்படுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள், அவர்தான் வானத்தையும் சமுத்திரத்தையும் பூமியையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர், அவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து பணிந்து போற்றி துதித்து வாழ்த்துங்கள் என்று சொல்லி அவருக்கு பயப்படுங்கள். ஏன்? அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்து விட்டது. அல்லேலூயா. முதல்ல ஒரு தூதன் சொன்னான், அவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு குழந்தை, இயேசு என்கிற நாமத்திலே ஒரு குழந்தை இரட்சகராக பிறந்திருக்கிறார். இப்ப அந்த இரட்சகர் மீண்டும் வரப்போகிறார்.
அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவர் தான் இந்த உலகத்துக்கு மீண்டும் வரப்போகிறார். வந்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார், நீதி விசாரணை செய்ய போகிறார். இந்த உலகத்திலே வாழுகின்ற, வாழ்ந்த, மரித்த, உயிரோடு இருக்கிற அத்தனை ஜனங்களையும் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தக்கதாக, அவங்க செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் நீதி விசாரணை செய்து அவர் பரிசு கொடுக்க போகிறார், பலன் கொடுக்க போகிறார். அவர் கொடுக்கிற ஒரு பரிசு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். யுகாயுகமாய் காலகாலமாய் அவரோடு வாழ போகிற அந்த நல்ல கதி, அந்த பரிசுத்தமான அந்த பரலோகம். இன்னொன்று அவர் கொடுக்கிற பரிசு நித்திய நித்தியமாய் எரிந்து கொண்டே இருக்கிற அக்கினி, அக்கினி கடல். ஆக முதல் நூற்றாண்டிலேயே 2 செய்தியும் சொல்லப்படுகிறது. In the very first century, both the good news, ஒன்று மிகுந்த மகிழ்ச்சியூட்டும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, இன்னொன்று நித்திய சுவிசேஷம், eternal gospel. அது எப்படி சொல்லலாம்? eternal good news, நித்திய நற்செய்தியை யோவான் பார்க்கிறான். ஒரு தூதன் பறந்து சொல்லுகிறான், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்து விட்டது என்பதனை முதல் நூற்றாண்டிலே பார்த்து விட்டான். 2 முக்கியமான செய்தி முதல் நூற்றாண்டிலே சொல்லப்பட்டு விட்டது. ஒன்று அவர் ரட்சகர், இன்னொன்று அவர் நியாயாதிபதி. அதனால்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே கிருபையாக அந்த சுவிசேஷத்தை கொடுத்து, முதல் நாளிலே நான் ரட்சகர் என்று சொல், 2வது நாளிலே நான் நியாயாதிபதி என்று சொல். நான் கடைசியாக போன வாரத்தில் அசாம்ல உள்ள திப்ருகார், அங்கே உள்ள நாகாட் பட்டணத்திலையும் இதே செய்திதான். ஒன்னத்தையும் நான் மாற்றவே இல்லை. இதை சொன்னா நான் வருவேன் சொன்னார். ஆகினால முதல் நாளிலே அவர் ரட்சகர் என்றும், 2வது நாளிலே அவர் நியாயாதிபதி என்றும் சொல்லி அநேக அந்த சுவிசேஷத்தை முதல்ல கேட்டு சொல்லி நிறைய புதுசா இருந்துச்சு. நீங்க திப்ருகாருக்கு வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதை பார்த்தோம். இந்த 2 தூதர்களுக்கும் இடைப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் தெரியுமா? We are also angels. நானும் தூதர்கள் தான். சொல்லுங்க, என்னப்பா சொல்லுங்க. நானும் ஒரு தூதன் தான். யார்கிட்டெல்லாம் சொல்லுங்க, யார்கிட்டெல்லாம் தேவ தூது இருக்கிறதோ அவங்க எல்லாம் தூதர்கள் தான். இந்த ஏற்பட்ட 2 தேவ தூதர்கள் காலத்திலே ஒருவேளை அவர் ரட்சகர் என்று ஒருத்தன் சொன்னால், இன்னொருத்தன் சொல்ல போகிறான் அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்து விட்டது, அவர் நியாயாதிபதி என்று சொல்கிற இந்த இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாருமே தேவ தூதர்கள் அல்லது தூதர்கள். அதற்கு ஆதாரம் எத்தனை இருக்கு? மார்க்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அந்த தூதன் யார்? நம்மை போல ஒரு சாதாரண மனிதன். யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு சாதாரண மனிதன், நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று கூட சொல்லலாம். அவன்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தினவன். நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஒருவேளை 21ஆம் நூற்றாண்டில வாழ்ந்து கொண்டிருக்க நாம் ஒவ்வொருவருமே தூதர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் சுவிசேஷம் தெரியும். உங்களை எல்லாருக்குமே இயேசுவை பற்றி தெரியும். இயேசு எதற்காக வந்தார் என்பதை பற்றி தெரியும். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததற்கு மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி இந்த மனு குலத்திற்கு விமோசனத்தை, இந்த மனிதன் பாவத்தினாலே விழுந்து கிடக்கிற இந்த மனிதனுக்கு விமோசனம் கொடுப்பதற்காக, பாவத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் சொன்னபடியே 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். இது எல்லாருக்கும் தெரியும். இந்த செய்தியை அறியாத அநேகர், ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அவளுக்கு நாம் சொல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு, கடமை நம்ம ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஆகினால்தான் நாம்
இந்த 2 தூதர்கள் சொன்ன செய்திக்கு இடைப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற தூதர்கள் என்று சொன்னேன். நாம் முதல் வருகையை குறித்தும் சொல்ல வேண்டும், 2வது வருகை குறித்தும் சொல்ல வேண்டும். இந்த முதல் வருகைக்கும் 2வது வருகைக்கும் இடையில நடைபெறுகிற ரகசிய வருகையை குறித்தும் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. We have a greater responsibility. யோவான் ஸ்நானகனை காட்டிலும் கூடுதல் பொறுப்பு நமக்கு உண்டு. நான் முதல் வருகையும் சொல்லணும், அவனுக்கு 2வது வருகையும் சொல்லணும். இதுக்கு இடையில நடைபெற போகிற மத்திய ஆகாயத்துக்கு வரப்போகிற அந்த ரகசிய வருகை குறித்தும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 காரியத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். When you stand before that white throne, அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பதாக நாம் இருக்க மாட்டோம். நாம் அந்த வெள்ளை சிங்காசனத்தோடு கூட சிங்காசனங்களை உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதிகளாக இருப்போம். நீங்க எந்தெந்த பகுதியெல்லாம் ஊழியம் செஞ்சீங்களோ அந்தந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் நியாயம் தீர்க்கும் பொறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் மனம் திரும்பியோ, யாரெல்லாம் நீங்க சொன்ன செய்தியை கேட்காம போனாங்களோ அவங்கெல்லாம் நியாயம் தீர்க்கிற பொறுப்பு உங்க கையில கொடுப்பார். அல்லேலூயா. நம்ம அந்த 7 ஆண்டுகள் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாண விருந்து அங்கதான் பார்ட்டி, வெட்டிங் பார்ட்டில இருக்கும். அல்லேலூயா. 7 years we will be there. இங்க 7 years antichrist regime இருக்கும். அப்ப 7 ஆண்டுகள் நம்ம அங்க இருப்போம் பாருங்க. அப்ப நம்ம இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? அவர் சொன்ன மாதிரியே சொல்லணும். அவர் 2 அறிக்கை செய்தார். இந்த பிறந்த குழந்தை பத்தி வாசிக்கிறோமே, கிறிஸ்துமஸ் பத்தி சொல்றோமே, இயேசு பாலகனாக பிறந்தாரே, அவர் வளர்ந்து அவர் மரிப்பதற்கு முன்பாக, மரிக்கிறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அவர் சொன்ன 2 அறிக்கைகள் என்னை அதிகமாய் பாதித்தது. ஒண்ணு, தன்னுடைய பிதாவுக்கு முன்பாக ஒரு அறிக்கையை சொல்லுகிறார். இன்னொரு அறிக்கை இந்த உலகத்துக்கு முன்பதாக சொல்லுகிறார். இந்த 2 அறிக்கை மிக முக்கியமான அறிக்கை. இதை நம்ம அப்படியே நம்முடைய நெஞ்சில, நம்முடைய இருதய பலகைகளை எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். முதலாவது அறிக்கை என்ன சொல்றாரு? யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தன்னுடைய பிதாவை பார்த்து சொல்லுகிறார், பிதாவே, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நல்ல கவனிங்கம்மா, நல்ல கவனிங்கயா. எதற்காக உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார்? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. Just to glorify him. எப்படி பிரதர் அவரை மகிமைப்படுத்த முடியும்? என்ன, எப்படி மகிமைப்படுத்தினா அவர் சந்தோஷப்படுவார்? How he will be joyful? How can I make him glory? How can I glorify him and so that he can be happy? அவர் எப்படி சந்தோஷப்படுவார்? நான் அவரை மகிமைப்படுத்துவதனால அவர் எப்படி சந்தோஷப்படுவார்னா, நீ சுவிசேஷத்தை சொல்லும் போதுதான் அவர் மகிமைப்படுவார். நாம் சுவிசேஷத்தை சொல்லும் போது, மற்றவர்கள் நாம் சுவிசேஷம் சொல்லும் போது அதன் விளைவானதான் அவர் மகிமைப்படுவார். அதுதான் அவருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. If you want to glorify God, tell somebody gospel. Hallelujah. நீங்க கர்த்தரை உண்மையிலேயே மகிமைப்படுத்தணும்னா யாருக்காவது சுவிசேஷம் சொல்லுங்க. அதான் அவருக்கு மகிழ்ச்சி. அது மாத்திரம் என்ன சொல்றாரு? பூமியில நான் உம்மை மகிமைப்படுத்த நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். Hallelujah. Amen. Hallelujah. Amen. When we stand there in that wedding party, தைரியமா சொல்லணும், ஆண்டவரே, என்கிட்ட கொடுத்த கிரியைகள், the works which you assigned to me, I accomplished. என் கையில நம்பி கொடுத்த இந்த கிரியைகளை நான் நிறைவேற்றி முடித்து உங்களுடைய சன்னிதானத்திலே உமக்கு சல்யூட் பண்ண வந்திருக்கிறேன் டாடி என்று சொல்லி அங்கே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாமா, வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு இயேசு பத்தி தெரியும். நீங்க அடுத்த வருஷம் மறுபடியும் அடுத்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி இங்க வரும்போது நீங்க என்ன சொல்லணும்? ஐயா, இந்த வருஷம் போறோம், பூரா 100கணக்கான பேருக்கு இயேசு பத்தி சொன்னேன். அதுலதான் அவர் மகிமைப்படுவார், அதுலதான் அவர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. எப்படி அவர் மகிமைப்படுவார்? அவருடைய சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அவரால் எனக்கு நியமிக்கப்பட்ட கிரியையை நான் செய்து முடிக்க வேண்டும். முடித்து ஒரு நாள் அவருடைய சந்நிதியில் நான் போய் நிற்கும் போது தைரியமாகவும் மிகுந்த தாழ்மையோடு சொல்லுவேன், நீர் என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை நான் செய்து முடித்து விட்டு உம்மை சந்திக்க வந்திருக்கிறேன். Yes, we will say, all of us we will say, all those who are part of this ministry, நம்ம எல்லாரும் அதுல பங்கு. சுவிசேஷம் அறிவித்த கிறிஸ்தவர் மாத்திரம் அல்ல, ஜெபித்தவர்கள், பாடல் பாடினவர்கள், ஆராதித்தவர்கள், அதற்காக கொடுத்தவர்கள் எல்லாருமே சொன்னாங்க, yes Lord, we all together as a team we worked and we accomplished what you have given to us. 21 நாள் ஜெபம் அந்த விளைவால் ஆண்டவர் அநேக காரியங்களை பேசிக்கொண்டு இருந்தார். இன்னைக்கு 6ஆம் லெவல்ல இந்த மாவட்டம் என்று சொன்னார். என்ன ஏற்கனவே சொன்ன மறுபடியும் இந்த தாலுகாக்கு போகணும், மறுபடியும் 9 தாலுகால போய் சொல்லணும். தாலுகா கூடியிருச்சு. அந்த அடுத்த வருஷம் கடலூர் மாவட்டத்தில் தாலுகால business here, and there are many pastors, so that we have a great fellowship of pastors, and we can call people to a common area, ஒரு பொதுவான மைதானத்துக்கு கூப்பிட்டு ஒவ்வொரு அந்த சனியன்னு கூட சொல்லியிருந்தேன் ஆண்டவனுக்கு கூட. So we will be going there again. சுவிசேஷத்தை அறிவோம். In the meantime we will be going also. ஒரு 10 கேகே பண்ணிட்டு சொன்னேன், 10 பட்டணத்துக்கு போறோம் அடுத்த வருஷம். ஹalleluya, ஹalleluya, ஆமென். சுவாசல எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் செய்ய போகிறார். ஹalleluya. சும்மா இல்ல, 117 பட்டணத்துல சுவிசேஷம் சொல்லி தான் நின்னுட்டு இருக்காங்க. ஹalleluya. It started in புதுப்பேட்டை. இல்லனே இந்த சாதாரண ஒரு குக்கிராமத்துல ஆரம்பிச்சோம். புதுப்பேட்டை ஊரு அங்கதான் ஆரம்பிச்சோம் முதல் கூட்டம். தொரப்பாடியில தான் முதல் கூட்டம். இன்னைக்கு மேப்ல அந்த மேப்ல பாத்தீங்கன்னா அங்க போய் உச்சில நின்றுட்டு இருந்தேன், அருணாச்சல்ல. ஹalleluya. தேவன் எப்படி நடத்துகிறார், அது ஆச்சரியமாக இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. அது 2வது அறிக்கை நான் பார்த்தேன். அது இந்த உலகத்திற்கு உரத்த சத்தமாய் சொன்னார். குறிப்பா நான் கேட்கணும்னு சொன்னேன். சொல்லுங்க, நான் கேட்கணும் தான் இந்த அறிக்கையை சொன்னார். யோவான் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே, பிலாத்துவினிடத்திலே மட்டுமல்ல அகில உலகத்திற்கும் சொல்லுகிறார், சத்தமாய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்த ராஜா நான். ஹalleluya. அவர் ரட்சகர் மாத்திரம் அல்ல, அந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு முன்மாதிரியா இருக்கிறார் பாருங்க. நீ சொல்லு, நான் சொல்லு, அவனை சொல்ல அனுப்பல, தானே சொல்லுகிறார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்த ராஜா. இதற்காகவே இந்த உலகத்திலே வந்தேன். அதோடு நின்று விடவில்லை. உங்களை என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க, சத்தியவான். சொல்லுங்க, நான் சத்தியவான். சத்தியவதின்னு சொல்லுங்க. அக்கா மரல சத்தியவதின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் சத்தியவதி. நீங்க சொல்லுங்க, அண்ணன் சொல்லுங்க, நான் சத்தியவான். சத்தியவான். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். என்ன சத்தம்? யார் எனது காரியம் அனுப்புவான், யாரை நான் அனுப்புகிறேன். I have accomplished. நான் செஞ்சு முடிச்சிட்டேன்டா, எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே சொல்லிவிட்டேன். It's finished. Finished. எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ ஒரு பரிகாரம் செய்ய வேண்டாம். உங்ககிட்ட ஒரு கேண்டில் கூட அவர் கேட்கல, உங்ககிட்ட ஒரு மெழுகுவர்த்தியோ ஒரு பூ கூட கேட்கல. அவர் கேட்கறதெல்லாம் உன் இருதயத்தை தான் கேட்கிறார். I have accomplished. I have finished everything. It's finished என்று சொன்னார். எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே சொன்னார். அந்த முடித்தவரை குறித்து சொல்லுவதற்கு தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியவான் யார்? சத்தியமாகிய இயேசுவை அறிந்தவர்கள் அத்தனை பேரும் சத்தியவான்கள், சத்தியவதிகள். ஹalleluya, ஹalleluya. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையால் அந்த சத்தியமாகிய இயேசுவை அறிந்த அத்தனை பேருமே சத்தியவதிகள், சத்தியவான்கள். ஹalleluya. மட்டுமல்ல, அவர் மாத்திரம் ராஜா அல்ல, நம்மை ராஜாக்களாக ராஜாத்திகளாக மாற்றி வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம்
6ஆம் வசனத்திலே நம்முடைய குமாரன் நம்முடைய ரத்தத்தினாலே, அதை வாசித்து விடுங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நீங்களும் நான் யாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்த ராஜா, அதற்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த சத்தியமானவரை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்தான் மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அவர்தான் நியாயாதிபதியாக இறங்கி வரப்போகிறார். ஆகையினால் நாம் யாருக்காவது, நீங்க போன உடனே யாருக்காவது பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சொல்லிடணும், அவர் ரட்சகராக வந்திருக்கிறார், அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? சுவிசேஷத்துக்கு என்ன வார்த்தை தெரியுமா? அடைமொழி சொல்றாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். நம்ம சுவிசேஷம் சொல்றோமே, gospel, the gospel of salvation சொல்றோமே, அது என்ன தெரியுமா? The word of truth. ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை மற்றவர்களுக்கு அறிவியுங்கள். அப்படி அறிவிக்கும் போது அவர்களும் உங்களை போல விசுவாசிகள் ஆவார்கள். விசுவாசிகளாவது மாத்திரமல்ல, அவர்களும் சத்தியாவியாகிய பரிசுத்தாவினாலே நிரப்பப்படுவார்கள். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவன் ஜெபம் பண்ணி